கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். உப்பாயிருங்கள். பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரியமானவர்களே, உப்பின் தன்மையானது நாம் உண்ணும் உணவிற்கு ருசியை மட்டுமே கொடுப்பதல்ல, அந்த உணவு கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் திறனும் கொண்டுள்ளது. எனவேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு நீங்கள் உப்பாயிருக்கிறீர்கள் என்றார். உப்பு அதன் தன்மையை இழந்துவிடும் போது எதற்கும் பயனில்லாமலேயே போகின்றது. நாமும் உப்பின் தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் விருப்பம். நாம் தேவ பக்திக்குரிய முன்மாதிரிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சமுதாயத்திற்கும் ருசியை உண்டாக்கும் கருவிகளாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் காணும் சீர்கேடுகளை பார்த்து அனலுமின்றி குளிருமின்றி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இந்த சமூகம் சீர்குலையாமல் பாதுகாக்க வேண்டிய கடமையும் நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் விருப்பத்தின்படியே உப்பாயிருக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் செய்வோம். கிருபையுள்ள அன்பின் கடவுளே, புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களை அழைத்ததின்படியே நாங்கள் உப்பாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உப்பாய் வாழ்ந்து தங்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதத்தின் கருவிகளாய், ருசி கொடுக்கின்ற பிள்ளைகளாய், அதே வேளையிலே சமுதாயத்தை பாதுகாக்கின்ற பிள்ளைகளாய் வாழ ஒரு கிருபை அளிக்கும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.